إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கீமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் என்பது தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். இந்த தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். தீனுல் இஸ்லாத்தை தவிர மற்ற அனைத்துமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் கொடுத்து விட மாட்டான். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா இந்த ஹிதாயத் என்று சொல்லுகின்ற நேர்வழியின் சாவியை அல்லாஹு தஆலா வழங்குவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெற்றோர்களுக்கு இந்த ஹிதாயத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. இஸ்லாத்திற்காக உறுதுணையாக இருந்தவர்கள், இஸ்லாத்திற்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு அருகிலே அமர்ந்து அவருடைய சக்கராத்துடைய நேரம் அமர்ந்து சொன்னார்கள், என் தந்தையின் சகோதரரே, நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள், மனதார ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை ஒரு முறை சொல்லுங்கள் என்று கெஞ்சினார்கள், கதறினார்கள். ஆனால் அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கலிமா சொல்லவில்லை. சொல்லாத அந்த நிலையிலேயே அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கவலைப்பட்டு அழுதார்கள். உடனே அர்ஷில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி விட்டார், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வரப்புக அஅலமு பில் முஹ்ததீன். நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் நாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. அஹ்பப்தனா, நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் ஹிதாயத்தை நேர்வழியை கொடுக்க முடியாது. வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நம்ம யாருக்கு நாடுறோமோ அவங்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்போம். அபூ தாலிப் மௌத்தானது மக்கால. மக்கா எங்க இருக்கு? அறிவொளி நகர் எங்க இருக்கு? சம்பந்தம் இருக்கா? இருக்குங்களா? எந்த சம்பந்தமும் கிடையாது இல்லையா? மக்கா எங்க இருக்கு? அறிவொளி நகர் எங்க இருக்கு? சம்பந்தமே இல்லை. ஆனால் இங்கே அல்லாஹ் நம்மளை தேர்வு பண்ணிருக்காங்க. அதுதானே, இதைத்தான் நம்ம பாக்கியமா பார்க்கிறோம். சொல்ற இதை விட மிகப்பெரிய பாக்கியம் தான் கலிமாவுடைய பாக்கியம், ஹிதாயத்துடைய பாக்கியம். சொர்க்கத்துடைய சாவி என்பது இதுதான், காரு பங்களா இல்ல. அப்ப இந்த பாக்கியத்தை எல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா இந்த பாக்கியத்தை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகின்றோம், எந்த அளவுக்கு இந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிமார்களுடைய குடும்பத்திற்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. நபிமார்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மை தேர்வு செய்து தந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபி? ஹஜ் பெருநாள் வரப்போகுது. ரெண்டு மூணு வாரம் சும்மாவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பேசப்படும். தொழுகையில என்ன செய்வோம்? இப்ராஹிம் நபியை பத்தி எல்லாம் பேசுற சூறாவது அதிகமா ஓதிட்டே இருப்பாங்க ஹஜ் பெருநாள் டைம்ல. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, என்னுடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆனால் அவருடைய பெற்றோர்களுக்கு இந்த ஹிதாயத் பாக்கியம் கிடைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தாக்கு ஹிதாயத் பாக்கியம் கிடைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க வாழ்ந்தாங்க? அதுதானே, காபத்துல்லாவை கட்டினாங்க, புதுப்பித்தார்கள். சாதாரண விஷயமா? இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தவாஃப் பண்ணிட்டே இருக்கலாம் காபத்துல்லாவை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் காபத்துல்லாஹ் பக்கத்துல இருக்குது. அந்த கால் பாதத்துக்கு அப்படியே பின்னாடிதான் மக்காவுடைய இமாம்கள் தொழுது வைக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் எப்படி உயர்த்திட்டான். ஸலவாத்து சொல்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் இல்லாமல் ஸலவாத் இல்லை. எவ்வளவு பெரிய உயர்வு! அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தாக்கு ஹிதாயத் கிடைக்கல, ஹிதாயத் கிடைக்கல. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அவ்வளவு பெரிய பாக்கியம். சொர்க்கத்துடைய சாவி என்பது இதுதான். கலிமா சொன்னவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கலிமா சொன்னவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கலிமா சொல்லாதவங்களுக்கு சொர்க்கம் என்பது கிடையாது. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, சொத்தை எல்லாம் தர்மம் செஞ்சிருந்தாலும் சரி. இன்னைக்கு தர்மம் செய்யறாங்க, இஸ்லாம் அல்லாதவங்களே எவ்வளவோ தர்மம் செய்யறாங்க, கோடிக்கணக்கில் தர்மம் செய்யறாங்க. சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? கலிமா சொன்னவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். இன்னல்லதீன கத்தபூ பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா அல் ഖിയാത. அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ப்பித்தவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது. எதுவரை? எப்படி ஊசியின் நுழைவாயிலில் ஒட்டகம் நுழையாதோ. ஊசியின் நுழைவாயில்ல ஒட்டகம் நுழையுமா? வாய்ப்பே இல்லை. ஊசியுடைய நுழைவாயில்ல ஒட்டகம் நுழையுமான்னா வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு இல்லை.
நூலை உள்ள உள்ளதே கஷ்டமா இருக்கும் இல்லையா? டைலர்களுக்கு தெரியும், ரொம்ப சிரமம். தைக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ഖിയാத். எப்படி ஊசை நுழைவாயில் ஒட்டகம் நுழைய வாய்ப்பே இல்லை, அதே மாதிரி அல்லாஹ்வை மறுத்தவர்கள் சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறார். சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களா அல்லாஹ் நம்ம ஆக்கி இருக்கிறான். கலிமாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஈமானிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படின்னா இதை நாம் தக்க வைத்திருக்கின்றோமா? எந்த அளவுக்கு ஈமான் ஈமான் இஸ்லாம் இஸ்லாம் சொல்லி நம்ம வாழ்றோம். இஸ்லாம் ஈமான் இஸ்லாம் இஸ்லாம் சொல்லி எந்த அளவுக்கு நாம் இருக்கின்றோம் யோசிச்சு பாருங்க. இதுல உறுதியாக நாம் இருக்க வேண்டும். உறுதியா இருக்கு. ஈமான்ல பல சோதனைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். சோதனைகள் வரும்போது ஏன் சோதனைகள் வருகிறது, ஏன் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்காகத்தான் சோதனைகள் வருகிறது. சோதனை வந்தாலும் அல்லாஹ் அதிகமா நெருங்குறோம். எக்ஸாம் டைம், ஆனுவல் எக்ஸாம் இல்லையா, அம்மா காலையில் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஒரு சோதனையை பார்க்க போறோம், தொழுதுட்டு அல்லாஹ்வை லேசாக்கி கொடுன்னு போதானே. அப்போ சோதனை வருகின்றது என்றால் அல்லாஹ்வை நெருங்குவதற்காகத்தான். ஒரு சோதனை வருது, பிரச்சனை வருது, சஜ்ஜால அல்லாஹ்ட்ட விழுந்து கேட்கிறேன், அல்லாஹ் ஒரு பிரச்சனை லேசாக்கி கொடு, ஹைராக்கி கொடு, நன்மையாக்கி கொடு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். சோதனை வரும்போது நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். சோதனை வரும் பொழுது ஈமானை பலகீனமாக விடக்கூடாது, ஈமான் அதிகரிக்க வேண்டும். தொழுகணும், அதிகமா துவா செய்யணும், திக்ர் செய்யணும், சதகா பண்ணணும், நேர்ச்சி செய்யணும். அல்லாஹ் பேர்ல ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனை இந்த காலகட்டத்திலும் ஈமானை விட்டுவிடக்கூடாது. பலகீனமாகலாம், மனிதன் என்ற அடிப்படையில பலகீனமாகலாம், ஆனால் விட்டுவிடக்கூடாது. விட்டுவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. பலகீனமானாலும் பலப்படுத்தி விட வேண்டும். பலகீனமானாலும் உடனே பலப்படுத்தி விட வேண்டும். ஈமான் பலகீனமான மாதிரி இருக்கா, உடனே ஒன்று செஞ்சு 2 ரக்காத் ஓதும். ஈமான் பலகீனமாக இருக்கா, உடனே குர்ஆனுக்கு ஓத ஆரம்பிச்சு. ஈமான் பலகீனமான மாதிரி இருக்கா, உடனே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் மிக பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய திக்ர். ஈமான் பலகீனமான மாதிரி இருக்கா, உடனே 50 ரூபா சதக்கா. எல்லாம் நீ சொன்னனால நான் சதக்கா செய்யறேன், எனக்கு நன்மையை வாரி வழங்கி விடு. நன்மையின் மூலமாக ஈமான் அங்க வலுவாகிவிடும். ஈமான் பலகீனமாகும் போது அப்படியே இந்த அமௌண்ட் இருக்கும்போது எப்படி கொக்கோ நம்பியோ அதுக்கு மேலது தெரியாது. வீடியோல பாக்குற மாஷாலா வேற பார்த்தது இல்லை, அதுதானே. மேலது வரும்போது அதுக்கு தெரியுது, மேல அப்படியே தண்ணிக்கு மேல மீன் சுத்திட்டு இருக்கான், டக்குனு வந்து தூக்கிட்டு போகுது. பார்த்தீங்களா, சேர்த்து அந்த மாதிரி என்ன செஞ்சிருவான்னா, ஈமான்ல பலகீனம் ஆயிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுட்டான்னு வச்சுக்கல, நோண்ட மட்டும் தெரிஞ்சது இல்ல, சார்ஜ் போட தெரியாதா இல்லையா, தலையில அடிச்சு நோண்டனே இல்லை, ஒரு சார்ஜ் போட்ட தெரியா ஓடிடுவாங்க, அப்படிதானே. அப்புறம் சார்ஜ் போட்டு பக்கத்துல உட்காந்து ஓடிட்டே இருக்காரு. என்ன ஒரு திக்கர் செய்தாலும் கை வராது, போன் நோண்டுனா நல்லா நோண்டுறது. ஏன் 100% சார்ஜ் கொடுத்தாலும் அது 0 ஆக்க நம்மளை குஃப்ரிலே தள்ள வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய பிளானிங்கே. அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லி வந்திருக்கிறான், வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன். உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நான் மக்களை ஆக்க மாட்டேன், உருவாக்க மாட்டேன் இருக்கிறான். அதுதானே, காசால எத்தனை மக்கள் 50,000 60,000 போயிட்டே இருக்கு. அந்த மக்கள் அம்மா மௌத்து, அண்ணா மௌத்து, தங்கச்சி மௌத்து, என்ன சொல்றாங்க, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் கையில தான் இருக்கு எல்லாமே, அதுதானே. அதனால அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று கூறி, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறான், ஓட வேலை பத்து அப்படின்றான், ஓட வேலை பத்துறான், காசாவது போனா. இப்போ நோம்பெல்லாம் விட முடியாது, நான் முஸ்லீம், சொர்க்கத்துக்காக வச்சிருக்கிறேன், 1 லட்சம் ரூபாய்க்கு நோம்பு விடுகிறேன், ஓட மண்டையில அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், எதற்கும் பயப்படாது, எதற்கும் கவலைப்படாது. ஏனென்றால் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, உங்களுக்குத்தான் சொர்க்கம். யார் ஈமான்ல உறுதியா இருந்தாங்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம். இப்ப அதே வாயின்னு சொல்லுது, வக்ஃப் எல்லாம் நாங்க தான் பார்ப்போம், வக்ஃப் சொத்தெல்லாம் நாங்க தான், ஆட்சியாளர் தான் பார்ப்பாரு, ஆட்சியாளர் தான் பார்ப்பாரு. ஆட்சியாளருக்கு எத்தனை பள்ளிவாசல் இருக்குன்னே தெரியாது, எந்தெந்த பள்ளியில எத்தனை பேர் ஓதுறாங்கன்னே தெரியாது. உடனே வக்ஃப் சட்டத்தை எல்லாம் ஆட்சியாளர் தான் பார்ப்பாருன்னா அது வேலைக்கு ஆகுமா?
ஏன் முஸ்லீம்களோட சொத்தை வந்து ஆட்சியாளர் பார்ப்பாருன்னா கோயில் சொத்தெல்லாம் முஸ்லீம்கள் கையில கொடுங்க, முஸ்லீம்கள் பார்த்துக்கிட்டு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவாங்களா? சரி பாய், நீங்க வக்கம் சொத்துல நீங்க காப்பீர் பார்த்துக்க, அதுதானே, நீங்க பார்த்துக்குங்க. உங்க கோயில் சொத்து இந்தியாவோட சொத்தெல்லாம் முஸ்லீம் பேர்ல எழுதிருக்கு, நாங்க பார்த்துக்கிறோம். ஒத்துக்குவாங்களா? அது எப்படி? அது எப்படி? சட்டமன்றத்தில் நல்லா கொட்டு வாங்குறாங்க, அது வேற விஷயம். சட்டமன்றத்துல நம்ம இங்க பேசுற யாரும் கேட்கும்னு நினைக்காதீங்க. நம்மளோட பேசுற ஆளுகள் அங்க உட்கார்ந்து தலையில கொட்டி கொட்டி ஒவ்வொரு முடியா எடுத்துட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கொட்டு நல்லா உழுகுது, வெளிவரும்போது தலையில வீங்கிதான் வருது. தலை வீங்குது, ஹார்ட் வீங்குது. என்னடா இப்படி பேசுறானுங்க? என்னதானே பயம். எப்படியாவது பள்ளிவாசல் அதிகமாயிட்டே போகுது, மதரசாக்கள் அதிகமாயிட்டே போகுது. நீ வரக்கூடிய காலம் இந்தியாவை ஃபுல்லா முஸ்லீம்கள் ஆட்சியாளர் ஆரம்பிச்சிருவாங்களோ, முஸ்லீம்கள் கையில போயிருமோங்கிற அந்த பயம் தான். பயம். பயத்தினாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, வக்கம் சட்டத்தை நாங்க தான் பார்க்க போறோம். வக்கம் சட்டத்தை நாங்க தான் இனி வந்து எப்படி இல்லை எதுங்கிறது பார்க்க போறோம். ஏன் இதெல்லாம் பேசுறாங்கன்னா பயம். முஸ்லீம்கள் மீது உண்டான பயம் தான், வேற எதுவுமே கிடையாது. முஸ்லீம்கள் மீது உண்டான பயம் தான் அது. அதுக்கு நம்ம பயப்படுறோமா? நாங்க பயப்படுறது இல்லை. தானே, மென்மேலும் மஸ்ஜிதுகளை உருவாக்குவோம், மதரசாக்களை உருவாக்குவோம், இந்த நாட்டை சீர்படுத்துவோம். இந்தியா என்பது முஸ்லிம்களுக்கும் சொந்தமானது. சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தார்கள் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக. இஸ்லாம் அல்லாத முஸ்லிம்கள் எத்தனை இடங்களை கொடுத்திருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் இஸ்லாம் இந்தியா மக்கள் வாழ்வதற்காக. அது பாதிதான் இஸ்லாத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, பாக்கி பாதி பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதானே, முஸ்லிம்கள் கொடுத்த அந்த சொத்துகள், வக்ஃபுடைய சொத்து பாதிதான் முஸ்லிம்கள் பள்ளி மதரசான்னு வச்சிருக்கிறோம். பாக்கி பாதி எதுக்கு கொடுத்திருக்கிறோம்? பொது இஸ்லாம் அல்லாத மக்களும் பயன்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப அதை கொண்டு வந்தா ஏற்கனவே யூபியில நிறைய மஸ்ஜிதுகளை இடிச்சுட்டாங்க, நிறைய மதரசாக்கள் இடிச்சுட்டாங்க, சொல்லாமையே இடிச்சுட்டாங்க. வக்ஃப்னு தெரிஞ்சு தெரியாமல் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க யூபியில. சரிதானே? இப்ப என்னன்னா வக்ஃப்னு கொண்டு வந்தா எல்லாத்தையும் இடிச்சிடலாம், மதரசா மஸ்ஜித் எல்லாம் இடிச்சிடலாம், எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் விடுவானா? சரிதானே? அல்லாஹ்வுடைய வீரர்கள், அல்லாஹ்வுடைய படையர்கள் விடுவாங்களா? சரிதானே? ஒரு சூழ்ச்சி வரப்போகுது வாரு. ஏதாவது வக்ஃப் சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அராஜகம் அதிகமாயிருச்சுன்னா அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கிடும். அல்லாஹ் விடமாட்டான். எப்படி கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா? கொரோனா வந்த மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அநியாயம் அக்கிரமம் அதிகமாயிருச்சுன்னா அந்த அஸாப் இறங்கிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் பாதுகாப்பானாக. அன்பார்ந்தவர்களே, அநியாயங்களை பார்த்து அல்லாஹ் விட்டான சும்மா விட மாட்டான். இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு செய்கின்ற அநியாயம் அக்கிரமம். அதுதானே, அவன் பயம்தான். அடிப்படை என்னன்னா பயம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப். முஸ்லிமே, காஃபிர் உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றான். காஃபிர் உன்னை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றான். சொல்லணும்னா இந்தியாவுடைய அடையாள சின்னங்களே முஸ்லிம்களுக்கு கொடுத்ததுதான். டெல்லியில எத்தனை இடங்கள் இன்னைக்கு காட்டுறாங்கல்ல, உலக அதிசயம் சொல்லி காட்டுற தாஜ்மஹாலா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், டெல்லியில இருக்கக்கூடிய 3/4% இடங்கள் முஸ்லிம்கள் கொடுத்ததுதான். பாஜக மஸ்ஜித் இருக்குது, பாஜக மதரசா இருக்கு, பாக்கியில உலக அதிசயம் கவர்மெண்ட் அது இதுதானே எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களை, ஈமான்ல நம்ம உறுதியா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். அதுதான் ஈமான்ல முக்கியம். ஈமான் தான் நமக்கு முக்கியமானது. அல்லாஹ் சொல்கிறான், சும்மஸ்தகாம். யார் ஈமான்ல உறுதியா இருப்பாங்களோ அவர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதும் இல்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதும் இல்லை. காஃபிர்களை விட்டுருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியா இருக்கிறோம்? ஃபஜ்ர் தொழுதமா? இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அந்த காலையில் டைம்ல நல்ல தூக்கம் வரும். வருதானே? நைட்டு தண்ணி வந்திருக்கும், கொசு கடிக்கும், கரண்ட் போகும், அப்பெல்லாம் வந்து முழிச்சுதான் உட்கார்ந்து இருப்போம். இந்த 3:30 மணி 4 மணிக்கு மேல சேர்த்து அப்படியே நம்ம மேல சாடிடுவான். அப்படி நம்ம மேல இல்ல அடுதானே சிலர் சிரிக்கிறாங்க. உண்மைதான் அது. 3-4 மணி இப்படி கண்டிப்பாரு, இப்படி அடிப்பாரு, கரண்ட் போயிடும், கொசுபத்தி அணைஞ்சு போயிடும், மாத்தி கடைசியில் ஊதுபத்தி பார்த்தது ஒரே புகையா இருக்கும். கடைசி 6 மணிக்கு மேல தூக்கம் வரும் பாருங்க, போச்சு ஃபஜ்ர். கேட்டு பாருங்க சில பேர் கடைசி எப்ப ஃபஜ்ர் தொழுதீங்கன்ட்டு. 29ஆம் அன்னைக்கு நோம்பு அன்னைக்கு ஃபஜ்ர் இதுவா.
என் மரம் நல்ல பஜர் தொழுகு இல்லையா, பெருநாளைக்கு பஜர் இல்லையா, இன்னைக்கு காலையில் இல்லையா? சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் வருவாங்க, அது சஜதா ஓதுறாரான்னு பாக்குறக்காக. ஓதாட்ட பிரஷர் அதிகமாயிரும். இல்லப்பா சஜதா ஓதுவாரு தூங்கி எழுச்சிட்டு விட்டுட்டு வந்தா நீ சஜதா ஓதல. அன்பார்ந்த சகோதரர்களே, பஜர் தொழுகை இல்லாமல் இன்னும் முஸ்லிம். தொழுகை இல்லாட்டி முஸ்லீமே கிடையாதுங்க. தொழுகை இல்லாட்டி முஸ்லீம் இல்ல. உங்க பேர் ஆதார் கார்டுல முஸ்லீம் பேரா இருக்கலாம், ரேஷன் கார்டுல முஸ்லீம் பேரா இருக்கலாம். தொழுகை இல்லாட்டி அல்லாஹ் பார்வையில முஸ்லீம் இல்ல. மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர். தொழுகையை விட்டவன் அல்லாஹ்வை மறுத்து விட்டான். ஈமான் நான் முஸ்லீம் அப்படின்னு நம்முடைய அடையாளம் ஃபர்ஸ்ட் தாடியோ தொப்பியோ அல்ல. ஃபர்ஸ்ட் என்னதான்? தொழுகை தான். தொழுகை இரண்டாவது தான் தாடி. எல்லாம் தாடி வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, மாற்ற கருத்து கிடையாது, கட்டாயமாக வைக்க வேண்டும். ஆனால் தொழுகை இல்லை என்றால் முஸ்லீமே கிடையாது. ஃபஜ்ருக்கு எண்ணிக்கணும். ஈமானை உறுதி உள்ளவர்கள் ஐவேளை தொழுகை நிலை நாட்டுவார்கள். ஈமான் நிலை பலகீனமானவர்கள், ஈமான் இல்லாதவரிடத்தில் தொழுகை இருக்காது. ஃபஜ்ர் தொழுதா இன்னும் கூலி தெரியுங்களா? ஃபஜ்ர் தொழுதா கூலியே சொர்க்கம் தான். என்னச்சு வரணும். ஹய்யால ஸலாத் யாரு கூப்பிடுறாங்க? குமாருக்கா, ராகுலுக்கா கூப்பிடுறாங்க, ஜான்சனுக்கா கூப்பிடுறாங்க? அப்துல்லா தொழுதுவா, அப்துல் காதர், மொய்தீன் பாய், ஜனேஷா பாய், ஜான்சா பாய் பேர் சொல்லாம கூப்பிடுறதா ஹய்யால ஸலாத் ஹய்யால் ஃபலாஹ். பாங்கு சவுண்ட் காதுல கேக்குதா? எல்லாம் அடைச்சு படுத்துட்டு இருக்கிறோம். அதுதானே அலாரமாக வைக்கிறோம், நைட்டு தூங்கும் அலாரமாக வைக்கிறோம். அதுவும் இல்லாட்டி ஈமானிய சிந்தனையே கிடையாது. ஈமானிய சிந்தனையே இல்லை. தொழுகை விட்டவன் அல்லாஹ்வை மறுத்து காபிராகி விட்டார். இமாம்களுடைய கருத்து தெரியுங்களா? இந்த ஹதீஸுக்கு இமாம் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பல், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்கன்னா, யார்கிட்ட தொழுகை இல்லையோ அவனை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகை நடத்தி முஸ்லிம்கள் கபர்ஸ் எல்லாம் அடக்கம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. போச்சா? எல்லா ஜமாத்துல ஒரு முடிவு எடுக்கணும். என்னுடைய ஆசையே அதுதான். 75 ஜமாத் இருக்குல்ல இந்தியா, தமிழ்நாட்டுல 75 கட்சி கிச்சி குச்சி எல்லாம் பார்த்தா ஒரு 75 ஜமாத் வந்துடும். இந்த எல்லா ஜமாத்தும் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு தெரியுமா? 2 விஷயம். பள்ளிவாசலுக்கு வெளியே ஒட்டிடணும், பெருசா ஒட்டிடணும், பேனர் அடிச்சு. 2 இருந்தாதான் உனக்கு பண்ணி வைப்போம். இல்ல 2 இருந்தாதான் 2 லெட்டரு. தொழுகை இருந்தாதான் 2 லெட்டரு. 1 கபர்ஸ்தானுக்கு ஒன்னும் கல்யாணம். தொழுகை இருந்தாதான் கபர்ஸ்தானுக்கு லெட்டர் தருவோம். தொழுகை இருந்தாதான் கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்படின்னு ஒரு சட்டத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு வச்சுக்கல பாய். அள்ளி பத்தாது பாய், அள்ளி பத்தாது. அப்படி மட்டும் ஒரு சட்டம் பெரிய பேனர் எடுத்து விட்டுட்டு வச்சுக்கீங்களா? 2 இருந்தாதான், 1 தொழுகை இருந்தாதான் 2 லெட்டர். என்ன தொழுகை இருந்தாதான். 2வது கபர்ஸ்தான் லெட்டர் வேணுமா, நிக்கா நடத்தி வைக்கணுமா? தொழுகை இருந்தால் மட்டும்தான். இல்லாட்டி எவனோ பள்ளிவாசல் பக்கம் வந்துடாது. இன்னைக்கு பேர் தாங்கிக்கெல்லாம் கபர்ஸ்தான் லெட்டர் கொடுக்கப்படுகின்றது. பேர் வச்சிருக்கிறான், பொட்டு வைக்கிறானாமா, அவன் மௌத்தாதான் அவனுக்கு கபர்ஸ்தான். சினிமா நடிகை பாக்குறமா இல்ல, அவன் கராத்தால் அப்படி இருந்து நீ எப்படியே இருந்தா அவனுக்கு தொழுகை இருந்தா அவனுக்கு கபர்ஸ்தான் லெட்டர் இல்லாட்டி போயிட்டே இரு. ஒரு சினிமா நடிகை மௌத்தானா அவன் பேர் தான் முஸ்லீமாமா, பேர் தான் முஸ்லீம் பேரு. அவன் கராத்தால பெரிய ஆளு, பொட்டு வச்சுட்டே இருப்பான், காஃபில் கூட தான் இருப்பான். ஈமான் எந்த அடையாளம் இல்ல. மௌத்தாப்பட்ட கபர்ஸ்தான கூட அடக்கம் பண்ணி இருக்கிறான். ஒருத்தர் ரசூலாவை திட்டி அவன் மௌத்தா போனா அவனுக்கு கபர்ஸ்தான அடக்கம் பண்ணி இருக்கிறான். ரசூலாவை திட்டுறவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? ரசூலாவை நேசிக்காட்டி அவன் முஸ்லீமே கிடையாது. சுன்னத்தை வேணும் என்று புறக்கணித்தால் அவன் முஸ்லீமே கிடையாது. சுன்னத்தை வேணும் என்று புறக்கணித்தால் அவன் முஸ்லீமே கிடையாதுங்க, முஸ்லீமே கிடையாது. நான் கோயம்புத்தூர்காரன் தான், என்னடா இப்படி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. மார்க்கத்துடைய சட்டத்தை வச்சுதான் நான் பேசுறேன், சரிங்களா? வேணும்னு ஒரு சுன்னத்தை பின்பற்ற முடியாது அப்படின்னு வெறுத்து சொல்லிட்டோன்னு வச்சுக்கீங்களேன், முஸ்லீமே கிடையாது. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் முஸ்லீம் ஆக முடியும். வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா முஸ்லீம் ஆக முடியாது. அன்பார்ந்தவர்களே, தொழுகை விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? பெருநாள் நோன்பு மாதம் தொழுவோம். நோன்புக்கு அப்புறம் நம்முடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுவோமா, நேற்று இஷா தொழுதமா,
ஒரு 15 நிமிஷம் டைம் இல்லையா? போன் எடுத்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் உட்கார்ந்தா டைம் போறதே தெரியாது, டைமையே பார்க்க மாட்டோம். அதுதானே, போன்லயே டைம் இருக்கான பார்க்கவே மாட்டோம். அதான் பள்ளிவாசலுக்கு வந்தா டைம் பார்த்துட்டே இருக்கும். பயணம் இன்னும் முடியலையா, பயணம் முடியலையா, இன்னும் நீ தராவியா முடியல, நீ இவ்வளவு நேரம் தொழு வைக்கிறாரு. அதே போன்ல உட்கார்ந்தா டைமையே பார்க்க மாட்டோம். யாரு கூப்பிட்டா காதே கேட்காது. இங்க தொழு முடிச்சோடனே போன் எடுத்து பாப்பா, யாரோ போன் பண்ணிருக்காங்க, யார் கலெக்டரா போன் பண்ணிருக்காரு, கமிஷனரா போன், ஒண்ணும் கிடையாது. சரிதானே, எவ்வளவு சாப்பிட்டியா கேட்கறதுக்கு மிஸ்கால் கொடுத்துருப்பான். ஹலோ ஹலோ ஹலோன்ட்டு அப்படியே போயிடுவார் வீட்டுக்கு. அன்பார்ந்த அருமை சகோதரரை, தொழுகை கடைபிடிக்க வேண்டும். ஈமானின் அடையாளம் என்பது தொழுகை தான். ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் இவ்வேறு தொழுகைகளை பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, மௌத் வரை மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கான கஃபார். الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. மரியாதைக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நமக்கு துனியாவிலே தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் ஈமான், இஸ்லாம் என்ற பாக்கியம். அதை நாம் மௌத்து வரை தக்க வைத்து வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசையாக, பேராசையாக, ஷைத்தானுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஈமானை விட்டுவிடவே கூடாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவிமார்கள், நமது தாய்மாரிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய துஆல அதிகமான துஆ என்ன, எதற்காக அதிகமாக துஆ கேட்பாங்க என்று கேட்கப்பட்டது. உடனே நமது தாய்மார்கள் சொன்னார்கள், யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பால் நிலைநிறுத்த செய்வாயாக. மௌத்து வரை, பெருநா வரை அல்ல, மௌத்து வரை என்னுடைய உள்ளத்தை நிலைநிறுத்த செய்வாங்க. தீன்ல நீங்க பெருநா அறிவிப்போட நம்முடைய தொழுகை பார்த்தலாம் முடிச்சு. 29 நைட் அன்னைக்கு பெருநா அறிவிப்பு வந்துருச்சா, பிறத்தறிஞ்சுதான் சொல்லி இமாமுக்கும் நிர்வாகிகளுக்கும் போன் அடிச்சுட்டே கிடக்கிறது. ஆஃப் ஆயிடும் போன் எல்லாம். இந்த மகரீப்ல இருந்து எதுக்கு தெரியுமா இவ்வளவு அவசரம்? தொழுகை விடுறதுக்கு. நோன்பு விடுறாங்களோ இல்லையோ, தொழுகை விடணும். தொழுகை விட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? தொழுவா எவ்வளவு மன நிம்மதி. ஜும்மா தொழு முடிச்சு கண்ணாடி போய் பாருங்க, முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். அப்ப நம்முடைய முகமே இவ்வளவு பிரகாசமா இருக்க, தொழுதான மறுமை நம்முடைய இது பிரகாசமாகும், கபரு பிரகாசமாகும். இந்த இருட்டு அறை பிரகாசமாகணுமா இல்லையா? எல்லாம் நாடினாதான் நடக்கும். கபர் என்பது இருட்டு அறை தான். எல்லாம் நாடினாதான் அதுல ஒளி கிடைக்கும். ரசூலாவே துவா செஞ்சாங்க, யாரா மௌத்தானா ரசூலாவுடைய துவா, அவருடைய கபரை நீ வெளிச்சமாக ஆக்குவாயா.